ராதிகா, அண்ணன் போன் பண்ணியிருந்தாரு. இன்னைக்கு சாயங்காலம் நம்ம வீட்டுக்கு வராராம். எதுக்கு வராரு? மரகதம். நான் போய் பேசிட்டு வந்ததுக்கு அப்புறம் ராதிகாவோட அப்பா ஏதோ சொல்லிருப்பாருன்னு நினைக்கிறேன். எங்க அப்பா எதுக்கு வராரு? பொண்ணை பெத்தவரு பாக்கணும்னு ஆசை இருக்காதா? அவரு திடீர்னு வரது எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கத. கதிரு, ஆட்டோவை நீ ஓட்டிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. நீ எப்ப அதெல்லாம் பழகுன? தனம் தான் ஓட்ட கத்து கொடுத்தாங்கம்மா. இப்பதானே நீ ஹோட்டல்ல ஆரம்பிக்கிறேன்னு கடைய போட்ட. அதுக்குள்ள உனக்கு அது போர் அடிச்சுச்சா? எதுக்கு நீ ஆட்டோ எல்லாம் ஓட்டி பழகுற? நான் உன்னை பார்த்து ஒரு 3 மாசம் இருக்குமா? அதுக்குள்ள இவ்வளவு பெரிய வீட்டை கட்டி முடிச்சிங்களா? இல்லன்னு வீட்டை நாம கட்டல, மருமக தான் கட்டினா. அவனோட சம்பாத்தியத்துல கல்யாணத்துக்கு முன்னாடியே வீடு கட்டிட்டு இருந்திருக்கா. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் எங்களுக்கே விஷயம் தெரிஞ்சது. என்னத்த மருமகன்னு அவளை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுற? சும்மா பேச்சுக்கு தாமா சொல்லிட்டு இருக்கேன். அவ எதிரிலே வேற நிக்கிறா. வேற என்னதான் சொல்ற? நாம தான் இந்த வீட்டை கட்டணும்னு சொன்னா உங்க அப்பா நம்புவாரா? ஒரு நல்ல சம்மந்தம் வந்திருக்கு. மாப்பிள்ள பேங்க் ஆபீசரா இருக்காரு. அதான் உடனே பேசி முடிச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். நாளைக்கு காலையில 11 மணிக்கு பொண்ணு பார்க்க வராங்க. எனக்கு கல்யாணத்துக்கு இப்ப என்னப்பா அவசரம்? இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும். உனக்கு வயசாயிட்டே போதும் இல்லமா? என் கடமையை நான் முடிக்க வேண்டாமா ராதிகா? இன்னும் எத்தனை நாள் தான் வாசுகி வீட்டுல இருக்க போற? உனக்குன்னு ஒரு வாழ்க்கை வேண்டாமா? இல்ல ஊரு தான் என்ன பேசும்? மாமா சொல்றத கேளு ராதிகா. நடந்ததெல்லாம் மறந்துட்டு நீ அதுல இருந்து வெளியே வர வேண்டாமா? எனக்கு என்னமோ நீ இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறதா நல்லதுன்னு தோணுது. பாத்தியா, கதிரே சொல்லிட்டாரு. இப்ப என்ன? எனக்கு கொஞ்சம் டைம் வேணும்பா. இவ்வளவு சீக்கிரமா என்னால மனசை மாத்திக்க முடியாது. உன் கஷ்டம் என்னன்னு எனக்கு புரியுது ராதிகா. ஆனா இதெல்லாம் கடந்து போறதுதானே வாழ்க்கை. உனக்குன்னு ஒரு நல்ல எதிர்காலம் அமையணும். இன்னைக்கு உனக்கு இது கஷ்டமா இருக்கலாம், ஆனா ஒரு நாள் நீ திரும்பி பாக்குறப்போ சந்தோஷப்படுவ. சரி வாமா ராதிகா, கிளம்பலாம். இல்லப்பா, நான் வரல. நாளைக்கு 11 மணிக்கு தானே அவங்க எல்லாம் வராங்க. அதுக்கு முன்னாடி நான் வீட்டுக்கு வந்துடுறேன். நாளைக்கு காலையில கதிரே வந்து ராதிகாவை உங்க வீட்டுல விடுவான்னு. இப்ப கிளம்பு.